மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை அவமதித்து பேசியதை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் ஒரு பகுதியாக அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை அவமதித்து பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், உள்துறை மந்திரி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான மல்லிகார்ஜுன கார்கே உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்துள்ளார். அம்பேத்கரை மத்திய அமைச்சர் அமித்ஷா அவமதித்து பேசிய விவகாரம் பாராளுமன்றத்தில் பூதாகரமாக வெடித்தது. இது தொடர்பாக பாராளுமன்ற வளாகத்தில் பாஜக எம்பிகளுக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தின் போது பாஜக எம்பிகள் தள்ளிவிட்டதால் தனக்கு காயம் ஏற்பட்டதாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஹேடி ரிச் என்ற முதியவர் 1995ஆம் ஆண்டு தனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் கேட்டுக் கொண்டதற்காக கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் போட தொடங்கினார். பின்னர் கிறிஸ்துமஸ் காலத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் போடுவதில் இவர் ஆன்லைனில் பிரபலமாகி லட்சக்கணக்கில் பணம் ஈட்டினார். உலகம் முழுவதும் தற்போது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டி வருகிறது. இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து 68 வயது முதியவர் ஒருவர் ரூபாய் 44 லட்சம் சம்பாதித்திருப்பது பேசும் பொருளாகி இருக்கிறது. சர்வதேச டி20 தரவரிசை பட்டியலை ஐசிசி வெளியிட்டது. இதில் டி20 பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் முதல் முறையாக வெஸ்ட் இண்டீஸ் வீரர் முதலிடத்தை பிடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார். 3 இடங்கள் முன்னேறி அகெல் ஆசன் முதலிடத்தை பிடித்துள்ளார்.